ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தாவாணி கனவுகள் எபிசோடு உங்க யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எங்க 5 பேரை யார் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்க 5 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. Thank you friends. தமிழே தமிழே சொல்லிட்டே பசிக்கு தமிழே கொஞ்சம் பொறுத்துக்கட்டே. அவ என்ன வச்சுக்கிட்டா இருக்கா பாப்போம். அவளும் பசியோடு தானே இருக்கா. ஏதோ 2 நாள் இந்த கோயில்ல கிடந்த வாழைப்பழம் தேங்காய்னு தின்னு வயிற்று நிறச்சாச்சு. இந்த கோயில் கூடயே முடிஞ்சு போச்சா, இனிமே அதுவும் கிடைக்காது. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஐயோ, என்னால பட்டினியா கிடக்க முடியாத. என்ன பண்ண? நிச்சயமா ஏதாவது வழி பிறக்கும். தப்பான முடிவெடுக்க போனோம், அதுல இருந்தே கடவுள் நம்மளை காப்பாத்தினாரு. இந்த பசில இருந்து நம்மளை காப்பாத்த மாட்டாரா? அதானே எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ண இருந்தோம். அதுல இருந்து காப்பாத்தின கடவுளே நம்ம இந்த பசில இருந்து காப்பாத்த மாட்டாரா என்ன? நம்பிக்கையோட போராடுவோம். இந்த வயசுல பசி தாங்காம எந்த வயசுல பசி தாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து கட்டி ஏதாவது வழி பிறக்கும். இவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. இவளே ஒரு நாளைக்கு 5 நேரம் சாப்பிடுவா. இவ எங்க பொறுத்துக்கிடுவா? கொஞ்சம் பொறுத்துக்கட்டி இங்க பாரு. இதை நம்ம ஜெயிச்சாதான் ஏதாவது அடுத்து எதாவது யோசிக்க முடியும். நம்ம இதுலயே கவனத்தை செலுத்தணும். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியாம போயிடும். இங்க பாருங்க, நம்ம கண்ணி பொண்ணுங்க, அதை மறந்துட வேண்டாம். இப்படி நம்ம எல்லா இடத்துலையும் தங்குறது நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஏதோ 2 நாள் கோயில் கூட நடந்தது. குடும்பத்தோட குடும்பமா தங்கி பாதுகாத்துக்கிட்டோம். அந்த கோயில் கூட முடிஞ்சு போச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இனி இதை தங்க முடியாது. அடுத்து எங்க தங்கலாம், எங்க பாதுகாப்பா இருக்கலாம், அதை பத்தி தான் யோசிக்கணும். புரியுதா? பசியை கொஞ்ச நேரம் மூட்டை கட்டுங்க. நம்ம இப்ப 40 நாள் சாப்பிடாம இருந்தாலும் செத்து போக மாட்டோம். புரியுதா? நம்ம அதை தேட வேண்டியது பாதுகாப்பான ஒரு இடம். அதை தேடிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். புரியுதா? சரி, எனக்கும் பசிக்கதான் செய்தி. சரி, இதுல இருக்க வேண்டாம். இந்த கடற்கரை பக்கமா போலாம். நிச்சயமா ஏதாவது நமக்கு கிடைக்கும். ஏட்டே, கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை தேடுவோம். டே, வேலை தேடுனா எப்படியும் ஒரு 100-200 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேலை தேடுவோமா என்ன? சரி, நமக்கு என்ன வேலை செய்ய தெரியாது. நம்ம கொடுத்த ஒரு கோட்டை வேலை கூட பாப்போமே. பேசாம ஊருக்கு போயிருக்கலாமா? அந்த முட்டாள்தனத்தை மட்டும் இனி பண்ணவே கூடாது. வேண்டான்னு வந்துட்டோம்ல, இனி ஊருக்குள்ள போனாலும் நமக்கு கிடைக்கிற பேரை வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா போனாலும் நாசமா நான் போனோம் தான் ஊர் சொன்னோம். அதுவும் சரிதான். இங்க பாரு, நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணாம இனிமே ஊருக்குள்ள போக முடியாது. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்க போனோம். அந்த இடத்துல கடவுள் நமக்கு இறங்கி சில விஷயங்கள் நமக்கு புரிய வச்சாரு. அதனால இனி ஊருக்குள்ள போக முடியாதுன்னு திரும்பி இங்க வந்திருக்கோம். இனி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ ஊருக்குள்ள போகணும்னு சொல்ற? ஆமா, ஊருக்குள்ள போனேன்னா நம்ம அப்படியே வெத்தலை பாக்க வச்சு வர இருப்பாங்க பாரு. போன நினைக்கேனா எல்லாரும் காணாம போனவ வந்திருக்கான்னு சொல்லி கொஞ்சுவாங்க. அடுத்த நாள்ல இருந்து நம்ம பாக்குற பார்வையும் நம்ம பேசுற பேச்சும் தேன் கொட்ட மாதிரி இருக்கும். கெட்டு போட வந்திருக்கான்னு ஊர் உலகம் நம்ம சொல்லும். அது எப்படி தன்னை தனியா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு வந்தீங்களோ வெளியில வாழ்ந்துட்டு வந்தீங்களான்னு சொல்லி நம்மள நாக்க தேலை வச்சு கொட்டிட்டு இருப்பாங்க. நாமளே நிரூபிக்கணும்னா குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும். புரியுதா? கொஞ்சம் கஷ்டம் தான், போராடுவோம். 5 பேர் இருக்கோம், நம்மளால போராட முடியாது. நிச்சயமா போராட முடியும். ஒரு கை தட்டதால ஓசை வராது. அவ்வளவு கையும் சேர்ந்து தட்டினா ஓசை வரதானே செய்யும். 5 பேர் சேர்ந்து உழைப்போம். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுப்போம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். என்ன நான் சொல்றது சரிதானே? இங்க பாருங்க, யாரும் மனசை மட்டும் தளர விட்டாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மனசு மட்டும் சோர்ந்து போச்சுதே, நம்ம தோத்து போயிடுவோம். இதுல உட்கார்ந்துட்டு வேலை ஆகாது. எல்லாரும் என்னங்க ஏதாவது சிட்டிக்குள்ள போவோம். நிச்சயமா ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்கும். யாராவது ஒருத்தருக்கு கிடைச்சாலும் போதும். நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம். போலாம் வாங்க. இப்பமே சொல்லிட்டேன். எங்க பாருங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சாலும் போதும். அதை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இருக்கிறதுக்கு இடம், உடுக்க உட, உண்ண உணவு. ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவை நமக்கு அதுதான். என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப உணவை விட நம்ம தங்குற இடம் தான் நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம். போ, சிட்டிக்குள்ள போ. ஏதாவது வேலை கிடைக்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. தமிழ் சொல்றதா சரி. இங்கே இருந்தா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சிட்டிக்குள்ள போகலாம். சரி தமிழ், நீ சொல்ற சரிதான். சரி, தமிழ் சொன்னா சரியா தான் இருக்கும். நம்ம சிட்டிக்குள்ள போலாம். இங்க பாருங்க, யாருக்கிட்டயும் பைத்தியக்காரத்தனமா நடிக்க கூடாது. நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், யாரு என்ன விவரம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்குதான் நான் உங்களுக்கு இப்படி துணிமணி போட சொன்னேன். நம்ம யாரும் ஊரை விட்டு ஓடி இருக்க மாதிரி யாருக்கும் காட்டிக்க கூடாது. புரியுதா? அதே மாதிரி நம்ம சின்ன பொண்ணு மாதிரி யார்ட்டி காட்டிக்கவும் வேண்டாம். அனாவசியமா யார்கிட்டயும் பேசவும் வேண்டாம். யார் வீட்டுக்குள்ளேயும் இப்போதைக்கு நீங்க போக கூடாது. ஏதாவது உதவினாலும் வெளியில நின்னு கேளுங்க.
ஜெபா ரொம்ப மெச்சூர்டானவா. அவளுக்கு எல்லாத்தையும் எப்படி பேசணும் தெரியும். அதனால ஆதிராவும் மீனாவும் அவ கூட போட்டோம். ராணியை நான் பாத்துக்கிறேன். சரி, எல்லாரும் கிளம்புங்க. இங்க பாரு, நம்ம வரவழியில பார்த்தோமே அதுதான் சிட்டி. இங்க பாருங்க, எல்லாரும் நாலா பக்கமும் போலாம். ஆனா கடைசியில நாம சந்திக்கிற இடம் இதுவாதான் இருக்கணும். இந்த இடத்துல தான் எல்லாரும் சந்திக்கணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இதுலயே காத்துட்டு இருங்க. ஐயோ, காணலன்னு நீங்க பாட்ட போக கூடாது. எங்க சுத்தினாலும் இந்த இடத்துக்கு வந்தாகணும். புரியுதா? இந்த இடத்தை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்கல்ல. எங்க சுத்தினாலும் இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஒரு நாள் தொலைஞ்சு போயிட்டாலும் பரவாயில்ல, இதே இடத்துக்கு வந்துருங்க. இங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். புரியுதா? புரியுது தமிழே. தயவுசெய்து நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், இடத்த மறந்துட்டோம்னு நினைக்க வேண்டாம். இங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா நாங்க இருப்போம். எங்க சுத்தினாலும் இந்த இடத்துக்கு வந்துருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நாம ஒண்ணும் பட்டணத்திலே பிறந்து பட்டணத்திலே வளர்ந்தவங்க கிடையாது. கொஞ்சம் தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்றேன், இந்த இடத்த நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. சரியா? சரி தமிழே. ஜெபா, நீ ஆதிரவி மீனவை நல்லா பாத்துக்க. உன்னை நம்பிதான் நான் அவங்கள உங்க கூட அனுப்புறேன். என் உசுரை கொடுத்தாது அவங்கள நான் காப்பாத்துவேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க. மனசுல தைரியத்தோட போராடுங்க. நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும். அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோம். இதுல இருந்து நாம தான் மீண்டுட்டு வரணும். புரியுதா? தைரியமா போராடுங்க. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றது அதுதான். எனக்கும் மனசு சோர்வாதான் இருக்குது. அடுத்து என்ன நடக்குமோ உங்க பயமும் திகிலும் நடுக்கமும் எனக்குள்ள இருக்கதான் செய்யுது. நான் அதை வெளியில காட்டிட்டு இருந்தா நம்ம எல்லாருமே சோர்ந்து போயிருவோம். அப்புறம் இந்த மண்ணுக்கு இரையாக வேண்டியதுதான். துணிச்சலா போராடுவோம். நம்மளால முடியும். புரியுதா? போராடுவோம். வாழ்க்கையில வழி கிடைக்கும். வழி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். என்ன, சரிதானே? எல்லாரும் சபதம் எடுத்துக்கலாம். வாங்க. இன்னைக்கு வீதியில இருக்கோம், நாளைக்கு வீட்டுல இருக்கணும். அந்த வெறியோட போராடுங்க. போங்க. தமிழ் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நீங்க ரெண்டு என் கூட தான் வர போறீங்க. எக்காத்த கொண்டு என்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. சரியா? என் கூடயே வாங்க. ஒருவேளை என்னை விட்டுட்டு நீங்க தொலைஞ்சாலும் திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடணும். புரியுதா? நம்ம எல்லாம் 3 பேரும் ஒன்னதான் போறோம். ஆனா வேலைன்னு தேடும்போது தனித்தனியா தான் தேடணும். ஷாப்பிங் மாலு எந்த ஒரு கடையா இருந்தாலும் பரவாயில்ல. தற்சமயத்துக்கு நமக்கு பணம் வேணும். புரியுதுல்ல? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏத்துக்கிட்டு செய்யுங்க. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். கையில கொஞ்சம் பணம் வந்துட்டுனா கொஞ்சம் தைரியம் வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன், கஷ்டத்தை யாரும் பாத்துறாதீங்க. சரி, வாங்க போலாம். என்ன தமிழே, மெட்ராஸ்காரங்க நம்மள பார்த்தானே வெளியூர்கார பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வாய் எப்படி? நான் உன்கிட்ட என்னட்டி சொன்னேன், அதிகமா பேசாத, நம்ம ஸ்லாங் உங்களுக்கு புரிஞ்சிரும்னு சொன்னா சொல்லல. அதை வச்சே நம்ம வெளியூர் பிள்ளைங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் வேலைக்கு யாருமே சேர்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள் வேலை பார்த்துட்டு நம்ம ஓடிடுவோம் நினைக்காங்க. ஒரு இடத்துல வேலை கிடைக்கல. இப்ப என்ன பண்ணுன்னே தெரியல. பசிக்கு தமிழே, என்னால பசியை தாங்கிக்கவே முடியல தமிழே. என்னட்டி பண்ண? நான் எனக்காவது ஏதாவது வேலை கிடைக்கும், உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துடலான்னு நினைச்சேன். எனக்கும் வேலை கிடைக்கல. நானும் கேது இங்குள்ள மாதிரியே பேசி பார்த்தேன். அப்படின்னு எனக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம முக வாக்கி காட்டி கொடுத்துரும் நினைக்க. என்னன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில கூட சிரிக்க பத்தியா? ரொம்ப பசிக்கு தமிழே. என்ன பண்ணனு தெரியலையே. என்ன பண்ண? எனக்கும் கிறக்கமா தான் வருது. மீனாவும் பசி தாங்கிக்கிட மாட்டா. என்ன பண்ணனு தெரியலையே. அடுத்து வேலை தேடனா கூட ஏதாவது சாப்பிட்டாதான் தேட முடியும். எனக்கு ரொம்ப கிறக்கமா வருது. கருவாப்பைய நம்ம டீ கடையில போண்டா போடுவேன். அப்படியே மனம் அடிக்கும். நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், 5 வாங்கி தருவான். ஏன்னா என் வயிறை பத்தி அவனுக்கு தானே தெரியும். சரி, ஃபீல் பண்ணாதே. அவன் முன்னாடி நீ ராணியா கெத்த நிக்க வேண்டாம். அவனை நீ கரம் பிடிக்க வேண்டாம். சத்தியமா சொல்றேன், உன்னை தவிர வேற யாரையும் அவன் எடுத்து பார்க்க மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவன் முன்னாடி கெத்தா போய் நிக்கணும். இல்ல, சொன்னேன், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன். அதான் சரி, போலாம். நம்ம சூழ்ச்சினால வீழ்த்திட்டாங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சின்ன பொண்ணுங்கன்னு நம்ம சூழ்ச்சினால நம்ம தப்பான முடிவெடுக்க வச்சு நம்ம இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. எல்லாத்தையும்
வாழ்க்கை மீண்டு வரலாம். நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. புரியுதா? அதுக்காக வாழ்க்கையில ஜெயிக்கணும். புரியுதா? நம்ம எப்படிதான் வாழ வேண்டியவங்க நம்ம வாழ்க்கையை தலைக்கிற புரட்டி போட்டுட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள ஜெயிக்கணும். புரியுதா? புரியுது தமிழ். கண்டிப்பா ஜெயிக்கணும். நம்ம தள்ளி குடிச்சிட்டு கிராமத்துல எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆறு கொலனி எத்தனை பஞ்சாயத்தை பார்த்திருப்போம். எதுவுமே பண்ண முடியல. அங்க பஞ்சாயத்துல நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் அடுத்த நடி நம்ம ஊர் சுத்திக்கிட்டு இருப்போம். நம்மள யாருமே எதுவுமே பண்ண முடியல. எங்கோ இருந்து வந்த ஒருத்தி நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. அவளை சும்மாவே விடக்கூடாது. விடக்கூடாது. அவளை சும்மாவே விடக்கூடாது. எனக்கு உங்களுக்கு அது வேலை கிடைச்சதாட்டி? வெளியூர் பிள்ளைங்கன்னு யாருமே வீட்டு வரைக்கும் கூட சேர்க்க மாட்டாங்க. 2 நாள் பாப்பமா 3 நாளைக்கு ஓடிடுவோமா. அதனால வீட்டுல யாருமே சேர்க்க மாட்டாங்க. நானும் எல்லா கடையிலும் ஷாப்பிங் மால்லாம் கேட்டு பார்த்தேன். யாருமே தர மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்ப நாமளே நினைச்சா கூட ஊருக்கு போக முடியாது. நம்ம கிட்ட ஒத்த ரூபா கூட இல்ல. இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. சரி, நைட் ஆக போகுது. நம்ம நேத்து தங்கி இருந்த அதே கோயிலுக்கு போயிருவோம். அதுதான் ஊருக்கு வெளியில இருக்குது. 5 பேர் இருக்கனால 2 பேர் படுக்காம தூங்காம இருப்போம். மச்சம் 3 பேர் தூங்கட்டும். என்ன சரிதானே? இங்க இருந்தா சரிப்படாது. போலாமா? பசிக்கிட்டே. எனக்கும் ரொம்ப பசிக்கிட்டே. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது தமிழே. துணிய வேணா ஆத்துல துவச்சு குளிச்சு டிப் டாப்பா இருக்கும். ஆனா வயிற்று பசி முடியல. 2 நாள் ஆயிட்டது சாப்பிட்டு. தண்ணிய குடிச்சு வாமிட் எடுக்க மாதிரி வருது. இதுக்கு மேல தண்ணி குடிக்க முடியாது தமிழே. என்னடி பண்ண போறோம்? ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. இவட்ட என்னடி சொல்றீங்க? அவ என்னடி பண்ண முடியும்? அவளும் நம்மள மாதிரி பசியோட இருக்கா. இருங்க, ஏதாவது யோசிப்போம். இங்க இறக்கப்பட்டு கூட யாரும் எதுவும் தர மாட்டேங்காங்களே. இது இங்க எல்லாம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க யாரும் மத்தவங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்ல. என்ன பண்ணட்டி? ரொம்ப பயமாவும் இருக்குது. நான் ஒண்ணு சொல்லுவேன். யாரும் என் மேல கோவப்படக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன இப்படி சொல்லிட்டான்னு யோசிக்க கூடாது. நான் சொல்லுவேன், ஏத்துக்கிடுவீங்களா? சொல்லு. என்ன? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவசரத்துக்கு சில விஷயங்கள் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. பசிக்குது, வயிற்று நிறைச்சாதான் அடுத்து ஓட முடியும். ஓடுறதுக்கு நமக்கு பலன் வேணும்னா எச்சின்னு பார்க்காம சாப்பிடுவோமா? என்னட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? அதுல எச்சியில இருக்குது. அதுல எப்படி சாப்பாடு இருக்கும்? கொஞ்சம் வயிற்று நிறைச்சிட்டா ஓட முடியும். முடியாது தமிழ். இதுக்கு மேல என்னால முடியாது. இதுக்கு மேல என்னால முடியாது தமிழ். இதுக்கு மேல எனக்கு ஓடுறதுக்கு தெம்பு இல்லை. ஆனா நான் வாழணும். சத்தியமா வாழணும். எதிரி முன்னாடி வாழணும். நம்ம முதுகுக்கு முன்னாடி குத்துனவங்க முன்னாடி வாழணும். என் கருவப்பைய கூட நான் சந்தோஷமா வாழணும். அதுக்கு எனக்கு இப்ப இந்த எச்சி சோறு தேவை. என்னாலையும் முடியல தமிழ். என்னாலையும் முடியல. வீட்டுல தட்டுல இருந்து சின்ன சொத்தை எடுத்து திங்க மாட்டீங்களே? என்னடி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வீட்லயே நெல்லு விளைஞ்சது. வீட்லயே அரிசி மூட்டை மூட்டையா இருக்கும். அதனால சொத்தோட அருமை தெரியல. அதோட அருமைய கடவுள் நமக்கு புரிய வச்சுட்டாரு பத்தியா? என்னாலயும் முடியல தமிழே. ஆனா இவ சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இப்ப அதை சாப்பிட்டாதான் முடியும். நமக்கு எச்சி சோறு தானே இருந்தா அதை மாத்த முடியாது. எச்சி சாப்பாடு சாப்பிட்டது ஓடணும். இப்ப எச்சி சோறு சாப்பிட்டா ஜெயிச்சனா நல்ல சோறு சாப்பிட முடியும். கௌரவமா ஊருக்குள்ள போக முடியும். சொன்னா கேளு தமிழே, சாப்பிடலாம். இது நீ எப்படி சாப்பிட்டு வளர்ந்தவனு தெரியல. நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான். அதுக்காக இப்ப ஓடணுமே. சாப்பிடுவோம். சாப்பிடலாம். சரி, வாங்க சாப்பிடலாம். சரிடி, ராணி, நீ அப்புறம் ஆதிரா, மீனா, நீங்க 3 பேரும் தூங்குங்க. நானும் ஜபாலும் முழிச்சிருக்கோம். சரியா? இல்ல தமிழே, நீ தான் நம்ம குரூப்ல கொஞ்சம் போல்டா இருக்க. நீ கொஞ்சம் தெளிவா இருந்தாதான் எங்களுக்காக ஓட முடியும். நீ கொஞ்ச நேரம் தூங்கு. நான் ஒரு 12 மணிக்கு அப்புறம் தூங்குறேன். இப்ப நீ ஃபர்ஸ்ட் தூங்கிரு. வேண்டாம், நான் முழிச்சிருக்கணும். நிறைய யோசிக்கணும். நீங்க தூங்குங்க. தூங்குங்க டி. நீங்க தான் அடிக்கடி சோர்வாயிருவீங்க. நீங்க தூங்குங்க, நான் பாத்துக்கிடுதோம். இல்ல தமிழே, நீயும்
ஜபாலு கொஞ்ச நேரம் தூங்குங்க, நாங்க முழிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க முழிச்சிருங்க, நாங்க தூங்குறோம். சரி. சின்ன சத்தமோ சின்ன சலசலப்போ இருந்தா உடனே எழுப்பிருங்கண்ணே. இட்டி ஏதாவது விபரீதமா இருந்ததுன்னா சுதாரிச்சுக்கணும், சரியா? சரி. நாம 5 பேருங்கிறத மறந்துட வேண்டாம். ஏதாவது ஆபத்து வருதுன்னா 5 பேரும் சேர்ந்து போராடலாம், சரியா? சரி, நாங்க கொஞ்ச நேரம் தூங்குறோம், சரியா? இட்டி ஊர்ல இருந்தா நான் என்னத்துக்கு என்னட்டி பண்ணிட்டு இருந்திருப்போம்? என்ன தெருலைட்ல உட்காந்து கழிச்சு விளையாடிட்டு இருப்போம், தெருல கடந்து கும்மி அடிப்போம், தங்கங்களையிட்ட உட்காந்து அரட்டை அடிப்போம், தங்கங்களை பத்திய கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். தங்கங்கிழவி அது கல்யாணம் வரைக்கும் பூரா நம்மகிட்ட சொல்லி சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா அதையும் நினைச்சு பாரு, அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம ஊர்ல அது கோல் மூடிட்டு அலையுது அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கவே இல்லை. இங்க வந்ததுக்கு அப்பதான் புரியுது இல்ல, நம்மள ஊர்ல யார் தேடுறதோட இல்லையோ தங்கங்கிழவி கண்டிப்பா தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம தானே தெருல உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். அது புலம்பதெல்லாம் நக்கல் பண்றதே நாம தான். அது எப்படி தங்கங்களுக்கு மட்டும் 10 வயசுல கல்யாணம் முடிஞ்சது? அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் முடிப்பாங்களாம். 18 வயசுல 5 குழந்தைங்களாம். பாரு, அந்த தாத்தா வேற விட்டுட்டு போயிட்டாவலாம். விட்டு அந்த தாத்தா செத்து போவல, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாவலாம். ஆமா, இன்னொரு பாட்டி கல்யாணம் பண்ணிட்டாவலாம். அந்த பாட்டிக்கு 10 பிள்ளைலாம். அந்த ரெண்டாவது கட்டினவளா அந்த பாட்டி சொல்லிட்டாவலாம், எனக்கு 10 பிள்ளை இருக்குது, நீ எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லி அந்த தாத்தாவை பிடிச்சு வச்சுக்கிட்டாவலாம். தங்க பாட்டி கிட்ட சேரையே விடலையா. அதுக்கப்புறம் தான் தங்கம் பாட்டி தனியா பிள்ளைல வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காவ. அதே மாமியார் தான் அந்த வீட்டை கொடுத்தாவலாம். அந்த வீட்டுல வச்சு அந்த பிள்ளைல வச்சு சத்து நோல சுவார பொங்கி போட்டுக்கிட்டு அப்படி வாழ்ந்திருக்காவ. அந்த தாத்தா அதுக்கப்புறம் வரவே இல்லையா. அப்புறம் அவைய பிள்ளைலாம் தலையத்துக்கு அப்புறம் தான் தங்க கிளை இப்படி தெருல உட்காந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்குது. பாவம்ல, தங்க கிளை நம்ம தேடிட்டே கிடக்கும். நம்ம தான் ஐஸ் வடலாம் வாங்கி கொடுப்போம், இவன் யார் வாங்கி கொடுப்பா? பாவம். ஊர்ல இருந்தா நம்ம ஐஸ் வடலாம் வாங்கி திம்போல. சாமி ஐஸ் என்ன டேஸ்டா இருக்கும் பத்தியா? பஞ்சமத ஐஸ் அதை விட டேஸ்டா இருக்கும் பத்திருக்கியா? பருப்போட காரர் வருவார் பத்தியா? பருப்போட என்ன டேஸ்டா இருக்கும். நைட்டான சுக்கு காப்பிலாம் போட்டு குடிப்போம்ல. இன்னத்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம்ல. ஆமா, 5 பேர் உட்காந்து மாத்தி மாத்தி சாப்பிடுவோம்ல. இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் ரசம் தான் வைப்பாவ. ரசம் திங்க ஆசையா இருக்குல்ல. தமிழ் எப்பவும் பருப்பு சோறு கொண்டுட்டு வருவா பத்தியா? கருப்பா எனக்கு தினமும் போண்டா வாங்கி கொடுப்பான் பத்தியா? சின்னத்தர தேடிக்கிட்டு இருப்பாள்ல. ஆமாட்டி, சின்னத்தரல அது வீட்டுல இடியாப்ப போட்டாலும் சரி புட்டு வச்சாலும் சரி எனக்கு தான் தருவான் தெரியுமா. அவ சாப்பிடவே மாட்டா, அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை ஃபுல்லா எனக்கு தான் தருவான். கருவாப்பா எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுப்பா தெரியுமா? நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பா. பார்க்கணும் போல இருக்குது, கண்ணுக்குள்ளே நிற்கும். அந்த தெருக்கு போனாலும் கூப்பிடுவேன், இந்த தெருக்கு போனாலும் கூப்பிடுவேன். இப்ப அவனை கூப்பிடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, பாவம். நீங்க நிச்சயமா என்ன தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம காதலிக்கல, வாழ்ந்தோம். நான் யாருக்கிட்டயுமே சொல்லல, ரகசியமா வச்சிருந்தேன். போச்சு, எல்லாம் போச்சு. இன்னத்துக்கு ஊர்ல இருந்தா இப்ப தூங்கிட்டு காலையில ஆத்துக்கு போவோம்ல. நம்ம ஒரு ஞாபகமா வருது பத்தியா? எட்டி நம்ம ஊர்ல இருந்துட்டு மத்த எந்த ஊர்ல இருக்கவே முடியட்டி. இங்கெல்லாம் நல்லாவே இல்ல பத்தியா? நம்ம ஊர் எவ்வளவு அழகா இருந்துச்சு பத்தியா? வெயிலே தெரியாது பத்தியா நம்ம ஊர்ல. இங்க கடற்கரையில போய் நின்னமிட்டி எனக்கு தலை சுத்திட்டு வந்துட்டு. நம்ம ஊர்ல ஆத்துக்கு போவோம், எவ்வளவு ஜாலியா இருக்கும் பத்தியா? அதுலயே அந்த பாளைய தோட்டத்துல போமே, மாங்காய் பறிச்சுக்கிட்டு புளியங்க பறிச்சுக்கிட்டு, அப்பா என்ன அழகா இருக்கும் பத்தியா? இட்டி புளியங்க திங்கணும் போல இருக்கலாட்டி. அந்த புளியங்காவை கல்லுல போட்டு உரசி அப்படி திங்கும் போது துவையல் தின்ன மாதிரி இருக்கும் பத்தியா? ஆமால, கொல்லாம்பழம் என்னெல்லாம் தின்னோம். எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம ஜெயிச்சு ஊருக்குள்ள போனாலும் அதே மாதிரி இருக்க முடிய மாட்டே. ஏன் இருக்க முடியாது? அதெல்லாம் இருக்கலாம். மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணனா 5 பேரும் ஒரே ஊர்ல இருந்தா கண்டிப்பா இருக்கலாம். வாய்ப்பு இல்லம்மா, வாய்ப்பு இல்ல. நமக்கு இன்னும் சுவாரே கிடைக்கல. இதுக்கப்புறம் எப்ப ஜெயிச்சு நாம எப்ப ஊருக்கு போய் சேர? நாமளாட்டி பஞ்சாயத்து பணத்தை திடணும். தலங்காதவா வேலைக்குன்னு பள்ளி தூக்கி போட்டிருக்காட்டி. அதுவும் 50,000 ரூபாய் நம்ம திருடிட்டோமா? அவ்வளவு விழுந்தவே மாட்டாட்டி. 50,000 ரூபாயா? அம்மா தலை சுத்துது.
உன் நினைவு எனக்கு கொல்லுதடி. இந்த இடத்துக்கு வரக்கு ஆசைப்பட்டல. இப்ப நான் வந்திருக்கேன். நீ எங்கடி இருக்க? உசுரோட இருக்கியா இல்லைன்னா செத்து போயிட்டியா? ஒன்றுமே தெரியலையடி. என்ன உசுரோட சாகடிச்சுட்டு போயிட்டியடி. தினம் தினம் செத்து போயிருக்காண்டி. தினம் தினம் செத்து போயிருக்காண்டி. முடியலடி. உன் நினைவு எனக்கு கொல்லுது. வாழ முடியலடி. சாகவும் முடியல. ஒருவேளை நீ உசுரோட இருந்து என்ன தேடி வந்துட்டேன்னா சாக முடியலடி. இப்பவும் நம்புறேன் நீ உசுரோட இருப்பேன்னு நம்புறேன். அதுக்காக தான் இந்த உசுரை புடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்க. இல்லைன்னா எனக்கு இருக்க மன வலிக்கு நான் எப்பவுமோ போய் சேர்ந்துருவேண்டி. உன் நினைவு என்ன அப்படி கொல்லுதுடி. முடியல. நீ எடுத்த முடிவு என்னால எடுக்க முடியல. உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மூலையில நீ உயிரோடு இருந்துட மாட்டியான்னு மனசு ஏங்குது. இந்த மனசு ஆசைப்படுதுடி. ஏதாவது ஒரு மூலையில உசுரோட இருந்துருடி. ஏதாவது ஒரு மூலையில உசுரோட இருடி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை பாப்பேங்கிற நம்பிக்கையோட இந்த உசுறு கடந்து ஏங்குதுடி. எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தாண்டி. எல்லாத்தான் கிட்ட பொடியாய் போச்சே. உன் கூட எப்படி எல்லாம் வாழ்னு ஆசைப்பட்டேன்டி. எப்பவும் முந்தாண்டி பிடிச்சுக்கிட்டே சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். உன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய குழந்தைங்களை பத்துக்கிட்டு அவங்க கூடயே என் வாழ்க்கையை ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் போச்சுது. நீ எப்படி பொங்கி தந்தாலும் அதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்டி. உன் முந்தானில என் முகத்தை துடைக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். போச்சு. இன்னும் சுவாசம் உன் சுவாசத்தோட வாசனை எனக்குள்ள இருக்குடி. அது என்னை விட்டு போகல. அந்த சுவாச வாசனை எனக்கு போதும்டி இப்போதைக்கு. அது தண்டி இப்ப எனக்கு மருந்து. இந்த ஊசனை புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அதண்டி மருந்து. நீ என்னை விட்டுட்டு போன உனக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி என்ன பார்க்காம இருக்க முடியுது? என்னால முடியலையடி. வைத்தியம் முடிக்கடி. முடியலடி. பாசக்காரி. நான் அடி வாங்கத கூட அவளால தாங்கிக்க முடியல. பாசக்காரி. விட்டுட்டேனடி உன்ன. நீ ஓடும்போது உன் பின்னாடி வந்து பிடிச்சிருக்க மாட்டேன்னா. என் மேல உசிரியே வச்சிருந்த பாசக்காரி. அம்புலி பாஸ் மாதிரி சுத்தி சுத்தி வருவா. அம்புலி பாஸ் பசிய கூட தாங்கிக்கிட மாட்டாள. எனக்குன்னு பிறந்தவா. உசுரோட இருந்துருடி. எங்க இருந்தாலும் உசுரோட இருந்துருடி. இந்த கட்ட சாகுதுக்குள்ள ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில ஒண்ணு பார்த்துணும்டி. இந்த பாவிய காதலிச்சதுக்காக நீ தண்டனை அனுப்பிச்சுட்டு போயிட்டியடி. எங்கேயாவது நீ உசுரோட இருந்தா சரிதாண்டி. இந்த பாவிய காதலிச்சதுக்காக தண்டனையை வாங்கிட்டு போயிட்டியடி. எதுக்குடி உனக்கு என் மேல இவ்வளவு பாசம்? நானும் உனக்கு காதலிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத வண்டி. என் மேல ஏண்டி உனக்கு இவ்வளவு காதலி? உன்னை நல்லா கூட கவனிச்சது இல்லையடி. விட்டுட்டேனடி உன்ன. என் பொக்கிசத்தை நான் இழந்துட்டேனே. என் வைரத்தை நான் இழந்துட்டேனே. என்னால வாழ முடியலடி. அண்ணனை பாத்தியாட்டி? அண்ணனை எங்க தெரியும் பார்க்க முடியலம்மா. அவன் சாப்பிட்டு 4 நாள் ஆகி போச்சேடி. என் புள்ள கிட்ட இருந்து அவளை பிரிச்சுட்டா என் புள்ள நல்லா வாழ்ந்துருவான்னு நினைச்சேன். என் புள்ள சந்தோஷமே அவதானு தெரியாம போச்சு. இந்த மரமண்டைக்கு தெரியாம போச்சு. என் புள்ள இந்த நிலைமையில பாக்குறதுக்கா நான் அவளை கிரிமினல் வேலை பார்த்தேன். ஐயோ, என் தலையில நானே மண்ணலி போட்டுட்டேனே. என் தலையில நானே மண்ணலி போட்டுட்டேனே. என் புள்ள கிட்ட இருந்து அவளை பிரிச்சுட்டா அவன் சந்தோஷமாயிருவான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேனே. என் புள்ள சந்தோஷமே அவதான் இருந்திருக்காள. என் புள்ள சாப்பிடாம காட்டிக்கார மாதிரி அலையிறானே. ஐயோ, போச்சே போச்சே. ஐயோ, இப்ப அழுது என்ன பிரச்சனை? அண்ணதான் அவன் மேல உசுரா இருக்கான்னு தெரியல. இப்படி பண்ணலாமா? தப்பு பண்ணிட்டேனே. என் வீட்டு சந்தோஷமே போச்சே. வீடே களை புரிஞ்சு போச்சே. என் வீடே நரகமா போச்சே. அவ 1000 நேரம் துள்ளி குதிச்சுட்டு வீட்டுக்குள்ள வருவா. அப்பெல்லாம் எரிச்சலா தெரிஞ்சுது. இப்ப அவ காலடி படாதானே என் மனசு ஏங்குது. அவ வர வரைக்கும் அது வீடா இருந்திருக்கு. புரியாம போச்சுதே. சரிம்மா, அண்ணன் வேற எங்க ரோட்ல நிக்கானு பாத்துட்டு வரேன். சரி, அவனை எப்படியாவது காலைல கையில விழுந்தாது கூட்டிட்டு வாமா. சரிம்மா.
அடே, நீ என்ன நடுராத்திரி எப்படி அழைச்சிட்டு இருக்க? எங்க போய்கிட்டு இருக்க? எங்க அண்ணனை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. ஆமா, இப்ப நீங்க கூப்பிட்டா மட்டும் உங்க அண்ணன் வந்துருவான் பாரு. அதெல்லாம் வர மாட்டான். அவன் கோட்டிக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட யாரும் நெருங்க முடியல. அவன் பைத்தியக்கார மாதிரி கத்துதான். என்ன சொல்றீங்க? ஆமா, ஊருக்கு வெளியில அந்த டவுனுக்கு போற வழியில தான் கிடக்கான். அவன் ஆளாவே இல்ல. நானும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன். பியாய் மாதிரி கத்துதான். அவன் மிருகமா ஆயிட்டான். அவனை இப்ப யாரும் பார்க்க முடியாது. அவன் பைத்தியக்காரனா ஆயிட்டான். இது உங்க அம்மாக்கு முறைய தெரிஞ்சிருக்கணும். வீட்டுக்கு போ. அவன் ஊர் சரியில்லாம இருக்குது. போ, வீட்டுக்கு போ. இல்ல, நான் எங்க அண்ணனை கூப்பிட போறேன். வேண்ட சொன்ன அவன் வரமாட்டான். அவன் மனுஷனாவே இல்ல. இல்ல, நான் கூப்பிட போறேன். சரி, நீ போ. நான் மறுபடியும் எல்லாம் கூட்டு பார்த்துட்டு வரேன். சரி, எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ். பாக்கக்கே பரிதாபமா இருக்குது. அவன் எத்தனை வயசுல இருந்து அந்த பிள்ளை விரும்பிட்டு இருக்கான். அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு தெரியும். பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்தா இதான் ஆகும். அவன் பின்னாடியே அலைவானே. ஊருக்குள்ள இருந்தாலே அவன் பின்னாடி அலைவான். இப்படி பிரிச்சு வச்சுட்டீங்களா எல்லாரும் சேர்ந்தே? பாக்கக்கே பரிதாபமா இருக்கு தெரியுமா அவனை பாக்கிறதுக்கு. நம்ம ஊர்ல கம்பீரமா சுத்திட்டு இருந்தான். இப்படி நடப்பணமா ஆக்கிட்டீங்களே. இந்த பார், உனக்கும் நாளைக்கு அதான் கேதி பாத்துக்க. ஒழுங்கா நான் சொல்லும் போது என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துரு. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. நானே பாத்துட்டு வரேன். சரி. சாகவும் முடியல, வாழவும் முடியலையே. அம்மா, அவன் என்ன கொல்லுதே. நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. விட்டுட்டேனே. ஏன்டி என்ன தண்டிச்சுட்டு போன? ஏன்டி என்ன விட்டுட்டு போன? எங்கடி இருக்க? உசுரோட இருக்கியாடி? உசுரோட இருக்கணுடி. கோட்டிக்காரனாக்கிட்டால. ஐயோ, எங்கேயாவது உசுரோட இருந்தாலும் சாப்பிட்டாலா சாப்பிடலையான்னு தெரியலையே. எங்க இருக்கான்னு தெரியலையே, எப்படி இருக்கான்னு தெரியலையே. நான் என்ன பண்ண போறேன்? புருஷன் தானடி வாழ்ந்த. என்ன புருஷன் தானே நினைச்சேன். அப்ப எப்படி என்ன விட்டுட்டு போய் கொடுக்க மனசு வந்து? நீ நானும் என்னடி சத்தியம் பண்ணிக்கிட்டோம்? நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் தானடி சத்தியம் பண்ணனா? என்னை விட்டுட்டு போய் கொடுக்க அப்படி மனசு வந்தது. தெரியாது என்னால முடியல, என்னால வாழ முடியலையே. முடியலையே. யாருக்கும் தெரியாது இளவே வெண்ணிலவே என் வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. அக்கா, அக்கா, என்னால வாழ முடியலக்கா. அவன் இல்லாம என்னால வாழ முடியலக்கா. என்ன விட்டுருக்கா. வேண்டக்கா, என்ன விட்டுருக்கா. என்னால வாழ முடியாதுக்கா. என்னால அவன் இல்லாம வாழ முடியாதுக்கா.